ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேர்ல்ட். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ராலி கிளாசிக் மேன் சைக்கிள் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாடலில் ஒரு சில ஆக்சரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டிமாண்டான ப்ராடக்ட் அண்ட் ஆன்டிக் பீஸ் ஆல்சோ அந்த ப்ராடக்ட் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்க. ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் வீடியோ லாஸ்ட் எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில் இருக்க பம்பை பற்றி பார்த்தலாங்க. பம்பை பற்றி சொல்ல போனால் வெரி ஆன்டிக் பீஸ். இது வந்து நம்ம குரோம் பிளேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வண்டியில் வர கிளிப் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் பண்ணி எடுத்துருக்கோங்க. கிடைக்காது. ஏன்னா இந்த கிளிப் இருந்தால் மட்டும் இந்த பம்பை நிற்க முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு கிளாசிக் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்லேயே பார்த்தா ஒரு சின்ன குக்கி மாதிரி வெல்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பம்ப் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வெல்டிங் வைக்கிறது. இப்போ ரீசெண்டாக வர மாடலில் அந்த வெல்டிங் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பம்பு கிடையாது. இப்போ நம்ம ஷாப்பில் பம்ப் இருக்குது, அதுக்காக கிளிப்பை சோர்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஒரு யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மட்கார்டில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லோகோ போட்டிருக்காங்க. ராலியோட ஒரிஜினல் ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு லோகோ. இது ரொம்ப ரொம்ப ஆன்டிக் பீஸ். இதுவும் இது ஃபிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கொஞ்சம் அவுட்லுக் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் மட்கார் எப்பவுமே பிளைனாக பார்த்தே பழகிடுச்சு. இந்த மைல் லோகோ இந்த கோல்டு சிம்பிளில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது. அண்ட் இந்த வண்டியில் மில்லர் டைனமோ யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் டைனமோ நல்லா பவர் சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீஸ் தான், ஓல்டு பீஸ் தான். இல்லைன்னா சின்ன மைனட் ஸ்க்ராச்சஸ் அந்த துருவெலாம் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பழைய ஐட்டம்ஸ். இது எல்லாமே நம்ம சோர்ஸ் பண்ணி போடுறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் கிளியராக கொடுக்குறோம். அதில் சின்ன என்ன குறை இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் இந்த வண்டியில் ஃபோக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிராண்ட் எஸ்எஸ் ஃபோக்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபோக்ஸும் யாருக்கிட்டையும் இருக்காது. ரொம்ப டிமாண்டான ஃபோக்ஸ் தான் எஸ்எஸ்ன்றது. ஒரு டைமண்ட் ஒரு ப்ரீமியம் பிராண்ட், அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு 100 crores மேலே நம்ம கிட்ட இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நடுவில் வந்து ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது யாருக்கிட்டுமே கிடையாது. நம்ம திரும்பி டேரக்ட் கம்பெனிலேருந்தே எடுத்திருக்கோம். அந்த ஒரிஜினல் எஸ்எஸ் டைமண்ட் பிராண்ட் ஃபோக்ஸ் இது. இந்த வண்டியை பார்த்தா சின்னதாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் யூனிக்காக பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் இருக்க வால் டியூப் மேலே இருக்க கேப்பு தான். அண்ட் அதுவும் பிராஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நல்லாயிருக்கும், துருப்பிடிக்காது, யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் இருக்க பில்லு கூட இப்போத்தி பில்லு கிடையாதுங்க, பழைய காலத்து பில்லு தான். அந்த வண்டியில் இருக்க மேலே இருக்க டாப் கேப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெட் மட்டும் ஒரிஜினல் பிராஸு. அதை வந்து நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணி அதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பில் அடித்தா அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் அந்த சவுண்ட் அடிச்சு விட்ட பிறகு அந்த சவுண்ட் வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். அது அப்படியே உங்கள் பிரெயினுக்கு போயிட்டு அப்படியே உங்கள் ஹார்ட்டில் வந்து நின்றோம். அந்த மாதிரி இருக்கும் பில்லட் நாய்ஸு. இந்த சைக்கிளில் நாங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணி இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 16,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஸ்மால் கிஃப்ட் கூட பார்த்தீங்கன்னா கீ செயின்லாம் பண்ணி கொடுக்குறோம். ராலியோட ஒரிஜினல் கீ செயின். இந்த காஸ்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஆக்சஸ் மட்டும் தனியாக வேணாலும் நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு தனியாகவும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. இது நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பாய் பாய். டேக் கேர்.